கர்த்தருடைய விலையேற பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கடந்த பல மாத காலமாக முடிவான காலத்தில் தமக்குரிய பரிசுத்தவான்களான நீதிமான்கள் கூடாரமாகிய மனவாட்டியானவர்களை கூட்டி சேர்த்து அவருடைய வருகையிலே தன்னுடைய நீதிமான்களாய் தன் கூடாரத்திலே நித்தியமாய் தன்னோடு சீயோனில் வாழ தேவனுடைய முன் தீர்மானத்தை கடந்த சில மாத காலமாக நாம் அருமை ஆவியாய தேவனால் அறிவிக்கப்பட்டு வருகிறோம். இந்த நாளிலும் மத்தேயு அதே வசனம் மத்தேயு 24ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை நாம் வாசித்து தியானம் செய்து அன்பின் ஆண்டவருடைய வரிக்கு ஆயத்தமாக தேவன் நமக்கு இறைச்சிவார். எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு 24-13-14 வசனங்கள். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்போது முடிவு வரும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ராஜ்யத்துடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சில ஜாதிகளுக்கும் சாட்சியா பிரசங்கிக்கப்படும். அப்போது முடிவு வரும். இந்த 2 வசனத்திலே மனுக்குல மீட்பை சார்ந்த கர்த்தருடைய திட்டம் ரட்சிக்கப்படுவான். அது குறித்துதான் நாம் கடந்த நாட்களிலே கடந்த சில மாத காலமாக நாம் தியானம் செய்து வருகிறோம். முடிவு வரைந்தும் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். தேவனுடைய திருவுளத்தை சார்ந்த மனுக்குல மீட்பில் முடிவான காலத்தில் அவருடைய நீதிமான்களானவர்களுக்கு என்று ஒரு ரட்சிப்பை வைத்திருப்பதாகவே நாம் கடந்த நாள் முதல் இந்நாள் மட்டும் நாம் தியானம் செய்து வருகிறோம். அந்த ரட்சிப்பை அவர்களுக்கு கிடைக்கப்பெற தேவனால் அவரை ஆயத்தப்படுத்த கூட்டி சேர்க்கப்பட்ட ராஜ்யம் என்ற மனவாட்டி சபையில் புத்தி உள்ளவர்களை மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் வாசித்திருக்கிறோம். 10ஆம் வசனத்திலே புத்தி உள்ளவர்களை மனவாட்டியாக சேர்த்துக்கொள்ள மணவாளனாய் இயேசு வரப்போகிறார் என்று நாம் அறிந்துள்ளாயிருக்கிறோம். அந்த ராஜ்யமாகிய மனவாட்டி சபையில் என்றால் மத்தேயு 25:1 மணவாளன் சந்திக்க பரலோகராஜ்ய மணவாளன் சந்திக்க புறப்பட்ட 10 கனிகளுக்கு ஒப்பாயிருக்கும் வாசிக்கிறோம். ஆக மணவாளனாய் இயேசு சந்திக்க 10 கனிகள் புறப்படுகிறார்கள். அவர்களில் மனவாட்டியான பூர்ண தகுதியை அடையும் படியாய் அழைக்கப்பட்டவர்களில் 5 பேரே புத்தியுள்ளவர்கள். அவரே மனவாட்டி என்பதெல்லாம் நம்ம அறிந்துள்ளாயிருக்கிறோம். அந்த நாட்களில் அந்த புத்தி உள்ளவர்களான நீதிமான்களான மனவாட்டியாய் ஆயத்தப்பட்டு மனைவியாக கல்யாணத்தில் ஆட்டுக்குட்டியான கல்யாணத்தை சேர்த்துக் கொள்ளப்படுகிற அவர்கள் அந்த தகுதியை அடைவதற்கு அந்த ராஜ்யத்திலிருந்து வெளிப்படும் சுவிசேஷம், அதுதான் நற்செய்தி. அந்த நற்செய்தி நாம் மத்தேயு 25ஆம் அதிகாரம் 1 மற்றும் 19 இந்த 2 வசனங்களை வாசிப்போம். அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்துக்கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்துவிட்டார். ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோட கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, பரலோக ராஜ்யம் என்ற அந்த சபை அல்லது மணவாள் சந்திக்க ஆயத்தப்படுகிற மணவாட்டி சபை, அந்த சபை மணவாள் அறிவிக்கப்பட்ட நற்செய்தி என்ன? நீங்கள் உங்களுடைய தீவெட்டி எரிந்து கொண்டிருக்க வேண்டும். அந்த தீவெட்டி எரிவதற்குரிய
எண்ணெய் உங்களுடைய கருத்தில் இருக்க வேண்டும். எண்ணெய் என்பது அபிஷேகம். அந்த அபிஷேக தைலமாகிய எண்ணெய் அவர்கள் கருத்தில் இருக்கிற தீபத்தில் ஊற்றப்பட்டது எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி என்றால் பரிசுத்த ஆவியானவரால் கொடுக்கப்பட்ட நிரப்பப்பட்ட அபிஷேக தைலம், அபிஷேகம் அவருடைய மணவாளனை சந்திக்க ஆயத்தப்பட்டு அந்த அவரை சந்திக்கிற வரைக்கும் அந்த அபிஷேகம் அவர்களை எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் நாம் கடந்த நாட்களில் தியானம் செய்திருக்கிறோம். எஸ்ஐயா 62:1 அது ரட்சிப்பின் தீவெட்டி என்று சொல்லப்படும். வாசிங்க தயவு செய்து. சீயோனின் நிமித்தமும் எருசலேமின் நிமித்தமும் நான் மௌனமாய் இராமலும் அதன் நீதி பிரகாசத்தை போலவும் அதன் ரட்சிப்பு எரிகிற தீவெட்டியை போலவும் வெளிப்படும். அது நீதி எரிகிற பிரகாசத்தை போலவும் அந்த ரட்சிப்பு எரிகிற தீவெட்டி போலவும். அதுதான் நற்செய்தி. பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றவர்கள் முடிவு பரியந்தமும் அந்த அபிஷேகத்தில் நின்று எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய். அப்பா சொல்றாங்க இல்லையா, எரிந்து பிரகாசிக்கிறவளாய் இருந்தான். யோவான் சாணகன் எரிந்து பிரகாசிக்கிறவனா இருந்தான். நீங்களும் நான் அக்கினி போட வந்தே, நீங்களும் பற்றி எரிய விரும்புகிறேன். எழும்பு சீயோனே எழும்பு, உன் ஒளியிடத்தில் வந்தது. உன் ஒளியிடத்திற்கு ஜாதிகள் உதிக்கிற உன் வெளிச்சத்திடத்திற்கும் ராஜாக்கள் நடந்து வருவார்கள். ஏசாயா 60 வாசித்திருக்கிறோம் அல்லவா? ஆக அதுதான் நற்செய்தி, அதுதான் நற்செய்தி. இந்த அபிஷேகத்தை பூரணமான அந்த ரட்சிப்பின் அபிஷேகத்தை முடிவு பரிந்தும் காத்து, முடிவு பரிந்தும் அவருடைய தீவெட்டி அணையாதபடி எரிந்து பிரகாசிக்கின்றவர்களாய் இருக்கிறவர்களை அவர் சேர்த்துக் கொள்ளப் போகிறார். இதைத்தான் இந்த மத்திய 24:14 13 அந்த முடிவான காலத்தில் வாழ்கிற நீதிமான்கள் மனவாட்டியானவர்கள் மணவாளனால் சேர்த்து கொள்ளப்பட தகுதியடைய, அல்லது அவர் தேவனுடைய திவ்ய நிலையை அடைய, அல்லது தேவனுடைய பரிபூர்ண பரிசுத்தத்தை அடைய அவர்களை ஆவியான அபிஷேகித்த அந்த அபிஷேகம் அவர்களை மணவாளன் வருகிற வரைக்கும் அவருடைய தீவெட்டி அவன ரட்சிப்பின் வாழ்க்கை எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் சுவிசேஷம். அதைத்தான் மத்திய 24:14 ராஜ்யத்துடைய இந்த சுவிசேஷம் பூமியில சகல ஜாதிகளுக்கு சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுதுதான் முடிவரும் சொல்லுகிறார். இன்னைக்கு அநேக வேத பண்டிதர்கள் நாம் இந்த மத்திய 24 6 வாசிக்கும் தயவு 6 யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாய் இருங்கள், இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே. யுத்தங்களின் செய்திகளை கேள்விப்படுவீர்கள், கலங்காதீங்க, இதெல்லாம் சம்பவிக்க வேண்டியது. ஆனா இது முடிவு அல்ல. மணவாளன் இயேசு வர்றதுக்கு முன்னாடி உலகத்திலே நாட்டுக்கு நாடு, தேசத்துக்கு தேசம், குடும்பத்துக்கு குடும்பம், பெற்றோர்களுக்குமாய் பிள்ளைகள், இப்படியெல்லாம் ஒரு கொடிய காலமாய் இருக்கும். ஆனால் இது முடிவல்ல. முடிவு உண்டாக வேண்டும் என்றால் மனுக்குலம் மீட்பு நிறைவடைய வேண்டும். அந்த நிறைவடைய வேண்டும் என்றால் பூர்ண ரட்சிப்பை அந்த முடிவான காலத்தில் வாழ்கிற அந்த நீதிமான்களுக்கு என்று தேவன் வைத்து வைத்திருக்கிற சுவிசேஷ நற்செய்தி என்றால் பூரண பரிசுத்தம், பூரண ரட்சிப்பு. நாம் கடந்த வாரத்திலே நாம் வாசித்த அந்த வசனத்தை
எசையா எசையா 60 வசனம் எடுத்து வாசிக்கலாம். ஏசாயா 33:6. ஆ, ஆ. பூரண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் உன் காலங்களுடைய உறுதியாய் இருக்கும். கர்த்தருக்கு பயப்படுது. எசையா வாசிங்க நீ வாசித்தாயே அந்த வசனம் தான். பூரண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் உன் காலங்களுடைய உறுதியாய் இருக்கும். பூரண ரட்சிப்பு. அந்த பூரண ரட்சிப்பை அணைந்து போகாத, எண்ணெய் குறையாத, எரிந்து பிரகாசிக்கின்ற அந்த ரட்சிப்பின் வாழ்க்கை வாழ்கிறவர்களுக்கு தேவனாய் கர்த்தர் வைத்திருக்கிற ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பை குறித்து அது வெளிப்படும் காலம் எது, எந்த நாட்களிலே அந்த முடிவான ரட்சிப்புக்கு உரியவர்கள் எழுப்பப்படவும் அவர்களுக்கு தேவனால் வைத்திருந்து கொடுக்கப்பட்ட அந்த பூர்ண ரட்சிப்பு அவர்களுக்கு கொடுக்கப்படவும் உரிய காலம் எது. எசையா தீர்க்கதரிசி புஸ்தகம் 7 முதல் 10 வசனம் முடிய வாசிக்கலாம். எசையா 52 அதிகாரம் 7 முதல் 10 வசனங்கள். சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரிகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாய் இருக்கின்றன. உன் ஜாமக்காரருடைய சத்தம் கேட்கப்படும், அவர்கள் சத்தமிட்டு ஏகமாய் கெம்பீரிப்பார்கள். ஏனென்றால் கர்த்தர் சீயோனை திரும்பி வர பண்ணும்போது அதை கண்ணார காண்பார்கள். எருசலேமின் பாழான ஸ்தலங்களே, முழங்கி ஏகமாய் கெம்பீரித்து பாடுங்கள். கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு ஆறுதல் செய்து எருசலேமை மீட்டு கொண்டார். எல்லா ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாகவும் கர்த்தர் தம்முடைய பரிசுத்த புயத்தை வெளிப்படுத்துவார். பூமியின் எல்லைகளில் உள்ளவர்கள் எல்லாரும் நமது தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 7 முதல் 10 வசனங்களை நான் வாசிக்கிற பொழுது 7ஆம் வசனத்திலே சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்துகிறவர்கள். என்ன அந்த ரட்சிப்பின் சுவிசேஷம் என்ன? உன் தேவன் ராஜரிகம் பண்ணுகிறார் என்று யாருக்கு சொல்லணும்? சீயோனுக்கு சொல்லுகிறார்கள். அப்படின்னா சீயோனை சார்ந்தவர்கள் எருசலேமிலே வாசமாயிருப்பார்கள். இந்த சமாதானத்தை கூறி நற்காரியங்களை, நற்காரியம் என்ன? இயேசு வரப்போகிறார், அவரை சந்திக்க ஆயத்தப்படு. சுருக்கமா சொல்லும் என்றால் மத்திய 25ஆம் அதிகாரம் 1 மற்றும் 9, 10 வசனங்கள், உன்னத பாட்டி 6, 10 வசனம். இப்படி மணவாளனை சந்திக்க ஆயத்தப்படும்படியான அதற்கு உரிய ரட்சிப்பின் நற்செய்தியை அறிவிக்கும்படியான சுவிசேஷகர்களை தேவன் எழுப்புவார். அவர்களுடைய அறிவிப்பு எல்லாமே யாருக்கு? எல்லாருக்கும் அல்ல, சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷனுடைய பாதங்கள் மலைகள் மேல் எவ்வளவு அழகா இருக்கு. சீயோனுக்கு என்றால் நான் வாசித்த மத்தேயு 24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே பூமி எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கு பிரசங்கம் பண்ணு. யாருக்கு? மனவாட்டியான தகுதி அடைவதற்கு யாருக்குத்தான் தேவன் அழைப்பு கொடுக்கிறார்? ஜாதியிலிருந்து, சகல ஜாதியிலிருந்து மீட்கப்பட்டவர்கள். புறஜாதியிலிருந்து, யூதர்களுக்கு அல்ல. யூதர்களுக்கு முத்திரை போடப்பட்ட 1,44,000 பேர் அவர் மனவாட்டியே அல்ல, மனைவியாக முடிய. மனவாட்டி என்றால் மறுபடியும் நாம் நினைப்பூட்டும்படியாய், மனவாட்டி என்றால் உலகம்
மாமிசம், பாவம், பிசாசு, மரணம், பாதாளம், இந்த ஆறை ஜெயித்தவர்கள். இந்த ஆறு சேர்ந்துதான் மனிதனுக்கு மரணத்தை உண்டாக்கு. பாவத்தின் சம்பளம் மரணம். இந்த ஆறை அடிப்படை என்லார்ஜ் பண்ணித சாத்தான் 62 பாவங்களாக கலத்திர 5ஆம் அதிகாரம் 19 முதல் வாசிக்கிறாங்க. 17 பாவங்கள். 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறோம், அங்கே 21 பாவங்கள். ரோமர் 11ஆம் அதிகாரம், ரோமர் 1ஆம் அதிகாரம் வாசிக்கிறோம், அங்கே 24 பாவங்கள். இந்த 3 அதிகாரங்களில் உள்ள பாவங்கள் 63. இதனுடைய அடிஸ்தானம் இந்த 6 தான். அவற்றிலும் முத்தாய்ப்பாய் கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இவைகள் தேவனால் உண்டானவை அல்ல. 1 2ஆம் அதிகாரம் 15-16 வாசிக்கிறோம். இவைகள் பிசாசினால், உலகத்தினால் உண்டானது. இவைகளை கொண்டு யூதர் அல்லாதவர்கள் மனுக்குள் முழுவதையும் மரணத்திற்குள்ளாக்கி விட்டார் சாத்தான். ஆகையினால அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மரணத்தை ஜெயித்தவர்கள் இருக்கிறாங்களே, இந்த மரணத்தை ஜெயித்தவர்கள் மரிக்காதவர்கள் தான். அவள்தான் சீயோனுக்குரியவர்கள், அவள்தான் மனவாட்டியானவர்கள். அப்படி என்றால் அந்த மரிக்காத நீதிமான்கள் எங்கிருந்து தேவன் எழுப்ப விரும்புகிறார்? புறஜாதிகளிலிருந்து எழுப்ப விரும்புகிறார். நாம் ரோமருக்கு எழுதிய நிருபம் 11ஆம் அதிகாரம் 25 முதல் வாசிங்களேன். மேலும் சகோதரரே, நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்றிருக்கிறேன். அது என்னவெனில், புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும், புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகிற வரைக்கும் சிறுவேலருடைய இருதயம் ஒரு பங்குக்கு கடினமாயிருக்கும். அப்ப முதலாவது யாருதான் மீட்கப்பட்டவர் நிறைவடையணும் அப்படின்னா, பூர்ண ரட்சிப்படையணும் அப்படின்னா சீயோனு குமாரத்தி அல்லது மனவாட்டி ஆகணும் என்ற நேமம், தேவ திட்டம். முதல் புறஜாதியர் மீட்கப்படுகிறவர்கள் தான் மனவாட்டி என்ற ஸ்தானத்துக்குரியவர்கள் என்பது கர்த்தருடைய தீர்மானம். ஆகையினாலதான் ஏசாயா 52ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் சீயோனுக்கு சொல்லுகிற இந்த சத்தியம் யாருக்கு தான் சொல்லணும்? புறஜாதி மத்தியில் இருக்கிறவங்களுக்கு தான் நீ மனவாட்டியாக ஆயத்தப்படு. அதற்குரிய சுவிசேஷங்கள் 4. 1, அந்தி கிறிஸ்துவின் 7 ஆட்சியை பற்றிய சுவிசேஷம். பின்பு ரகசிய வருகை குறித்த சுவிசேஷம். பின்பு பூமியிலே ஆண்டோட 1000 வருட அரசாட்சியை குறித்த சுவிசேஷம். பின்பு வெள்ளை சிங்காசன நியாயத்தீர்ப்பு நித்தியத்தை குறித்த சுவிசேஷம். இந்த 4 சுவிசேஷங்கள் தான் மனுக்குலத்திலிருந்து மீட்கப்பட்ட மனவாட்டியாகிய புறஜாதி மீட்கப்பட்ட நீதிமான்களுக்கு என்று அறிவிக்க வேண்டிய சத்தியம். இதைத்தான் இதுவரைக்கும் புறஜாதிகளுக்கும் தேவனுக்கு சம்பந்தம் இல்லை. அதனாலதான் இந்த 52:7 வசனத்தில் சமாதானத்தை கூறுகிற சத்தியம் இது. தேவனுக்கு இவர்களுக்கும் சமாதானத்தை கொடுக்கிறது. இதை சிறுவர்களுக்கு சொந்த ஜனமில் ஏற்றுக்கொண்டு விட்டார். தேவன் அற்றவர்கள், தேவனுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்கள் யார்? புறஜாதிகள் தான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இப்போ புறஜாதியானவர்களுக்கும் தேவனுக்கு தான் சமாதானத்தை ஏற்படுத்தணும். வேதத்திலே ஓசியா தீர்க்கதரிசி புத்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்களேன். பின்பு கர்த்தர் என்னை நோக்கி, அந்நிய தேவர்களை மதித்து திராட்சரசம் உள்ள பாத்திரங்களை விரும்புகிறவர்களான இஸ்ரவேல் புத்திரர் பேரில் கர்த்தர் வைத்திருக்கிற அன்புக்கு ஒப்பாக நீ இன்னும் போய் தன் நேசரால் நேசிக்கப்பட்டவளும் விபச்சாரியுமான ஒரு ஸ்திரீயை நேசித்துக்கொள் என்று சொன்னார். பாருங்க, ஓசியா தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு?
சிறுவர்கள் குடிச்சு வெறிச்சு விக்கிர வழிபாடு பண்ணினாலும் நான் அதை எல்லாம் ஒரு பொருட்டா எண்ணாமல் அவர்களை நான் நேசித்தேனே. அந்த நேசத்துக்கு ஒப்பாக புறஜாதிகளில் உள்ளவர்களை நான் நேசிக்கிறேன். அந்த சிறுவர்கள் பாவிகளாக இருந்தாலும் அவர்களில் 144,000 நான் நேசித்து மீட்கப் போகிறேனே. அதே நேசத்துக்கு ஒப்பாக உபச்சாரியான வாழ்க்கை வாழ்கிற புறஜாதியில் உள்ளவர்களும் மீட்கப்பட வேண்டும். அவர்களை நீ நேசி. நான் அவர்களை நான் ஒரு கலசம் கோதுமைக்கும் 15 காசுக்கு நான் கிரயத்திற்கொண்டேன். 2 ஓசியா 3:2 தான் வாசிக்கிறோம். வாசிங்க தயவு செய்து. அப்பொழுது நான் அவளை எனக்கு 15 வெள்ளி காசுக்கும் 1.5 கலம் வாத்கோதுமைக்கும் கொண்டேன். ஆகினாலே அந்த புறஜாதிகளில் இருந்து 15 வெள்ளிக்காசுக்கு கிரயத்திற்கு வாங்கியும் 1.5 கல வார்கோதுமைக்கு கிரயத்துக்கு வாங்கின ஒரு உபச்சாரியான வாழ்க்கை. அப்படின்னா உபச்சாரி என்றால் இருமனம் கொண்டவர்கள். முதலாவது தேவனையும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, அல்லது தேவன் மேல் அவர் பேரிழை விக்கிரத்தை வழிபடுகிறவர்களாக இருப்பாங்க, உலகத்தையும் நம்புகிறவர்களாக இருப்பாங்க. 2 மனம். அந்த சுவாபம் தான் கட்டின புருஷனுக்கும் மனைவியாக இருப்பாங்க, துன்மார்க்கர்களுக்கும் மனைவியாக இருப்பாங்க. இருமனம் கொண்டவர்கள். புறஜாதியாருடைய நடை அதுதான். ஆகினாலே அந்த உபச்சாரியான ஒரு ஸ்திரியை நேசித்துக்கொள். புறஜாதி மீட்கப்பட போகிறவர்கள் ஐக்கியம், தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட போகிற அந்த சபை ஒரே ஒரு சபை. உணர்பட்ட 6 வாசிக்கிறேன். என் உத்தமியோ ஒருத்தி. உணர்பாட்டி புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 10 வாசிங்கள. நான் என் நேசருடையவள், அவர் பிரியம் என் மேல் இருக்கிறது. நான் என் நேசருடையவள். இந்த மனவாட்டி என்ன சொல்ற? நாங்கள் சொல்லல, நான் என் நேசருடையவள், என் நேசன் என்னுடையவள். ஹல்லேலூயா. உன்னத பாட்டு 7:3 வாசிங்களே. உன் 2 ஸ்தனங்களும் வெளிமானின் இரட்டை குட்டிகளுக்கு சமானமாய் இருக்கிறது. சோத்ரம் சோத்ரம். ஹல்லேலூயா. இன்னொரு பாட்டு 3ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 16 வாசிங்கள. என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவள், அவர் லீலி புஷ்பங்களுக்குள்ளே மேய்கிறார். உன்னத பாட்டு 7:10 நான் என் நேசருடையவள், அவர் பிரியம் என் மேல் இருக்கிறது. உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 16வது வசனம் என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவள். 2 பேரும் தேவனுடைய நேசத்துக்கும் மனவாளன் இயேசு நேசத்திற்கும் அவரால் நேசிக்கப்படுகிறவர்களுக்கும் இருக்கிற ஐக்கியம் பாருங்களேன். இவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் நேசித்துக் கொள்கிற, ஒன்றித்துக் கொண்டு உறவாடக்கூடிய ஒரு அன்பு, பிணைப்பு, இணைப்பு, ஜீவிதம். ஆக புறஜாதி மீட்கப்படுகிறவர்களுக்கு அந்த மனவாட்டியானவர்களுக்கும் மனவாளனுக்கு இருக்கக்கூடிய ஐக்கியம் பாருங்களேன். என்னுடையவர், என் நேசர் என்னுடையவர், நான் என் நேசருடையவள். இந்த ஐக்கியம் புறஜாதிகளில் இருந்து நீதிமான்களை மீட்டு அவர்களை மனவாட்டியாய் சேர்த்துக் கொள்ள கடைசி நாட்களிலே அவருடைய நேசத்துக்கு உரியவர்களை
அல்லது மனவாட்டியானவர்களை கூட்டி சேர்க்கும் காலம் எதுனா, நான் வாசித்த எசையா 52 அதிகாரம் 8 வாசியம். உன் ஜாமக்காரருடைய சத்தம் கேட்கப்படும், அவர்கள் சத்தமிட்டு ஏகமாய் கெம்பீரிப்பார்கள். ஏனென்றால் கர்த்தர் சீயோனை திரும்பி வர பண்ணும் போது அதை கண்ணார காண்பார்கள். கர்த்தர் சீயோனை திரும்பி வர பண்ணும் போது அதை கண்ணார காண்பார்கள். 7 வசனத்தபடி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷம் சொல்லப்படுகிறது. அந்த சீயோனிலிருந்து அனுப்பப்பட்டு வந்திருக்கிற பரிசுத்தவான்கள் என்று எசையா 4 அதிகாரம் 4 வசனத்திலே நாம் வாசித்திருக்கிறோம். சீயோனில் மீதியாயிருந்து எருசலேமில் தரித்திருந்து ஜீவ புஸ்தகத்தில் பேரெழுதப்பட்ட எவனும் பரிசுத்தர். ஆக எருசலேமில் தரித்திருக்கிற அவர்களுக்கு அந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. அந்த சுவிசேஷத்தை அந்த எருசலேமில் உள்ளவர்கள் ஜாமக்காரர்களாக, உன் ஜாமக்காரருடைய சத்தம் கேட்கப்படும், அந்த சமாதானத்தை கூறி புறஜாதிகளுக்கும் தேவனுக்கும் ஒரு ஐக்கியம் உண்டாக போகிற இதன் மூலமாக மனவாட்டியான அழைப்புக்கு உரிய நீதிமான்களாக அவர்களை அந்த நற்செய்தியாகிய 4 சுவிசேஷங்களை அறிவிக்கிறது நிமித்தமாய் அவர்கள் சீயோன் குமாரத்தியால் மனவாட்டியான தகுதியை அடைகிறது நிமித்தமாய் அந்த சமாதானத்துக்கு உரிய புறஜாதிகள் மீட்கப்படுகிற நீதிமான்களுக்கு உரிய சுவிசேஷத்தை ஜாமக்காரர்களாக இருந்து அறிவிக்கணும். ஜாமக்காரர்கள் இசைகள் தீர்க்கதரிசனம் 33 அதிகாரத்தில் நான் 1 முதல் 11 வசனங்கள் வாசித்திருக்கேன். ஜாமக்காரர், இந்த ஜாமக்காரர்களாக குவி அழைக்கிற ஒரு கூட்டம் எழுமோ எப்பங்க? எசையா தீர்க்கதரிசி காலத்தில் எழுதப்பட்ட சத்தியங்க. ஏசையானா என்ன அர்த்தம் தெரியுங்களா? ஏசையா அப்படின்னா தேவனின் ரட்சிப்பு. இன்னைக்கு பவுல் என்றால் சின்னவன் அப்படின்னு அர்த்தம் இருப்பாங்க. யோவான் என்றால் அன்பு பிரியம் என்று இருக்கு பாருங்க. அதுபோல ஏசாயா அப்படின்னா அதனுடைய பொருள் என்ன? எபிரேய பாஷையில தேவனின் ரட்சிப்பு. நீ ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்தை வாசி சொன்னா, அருள்நாதர் பிறப்பில் இருந்து உயிர்த்தெழுந்து மறுபடியும் வந்து மனவாட்டி ஆயத்தப்படி சேர்த்துக் கொள்கிற வரைக்கு வர சத்தியம் இந்த ஏசாயா தீர்க்கதரிசியிலே இருக்கிறது. 1 முதல் 66 அதிகாரங்களிலே இது எழுதப்பட்டு இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜாமக்காரர்கள் புறஜாதியின் மத்தியிலே உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிற உன்னை மீட்டு ரட்சித்து உன்னை மனவாட்டியை சேர்த்துக்கொள்ள வர ஜாதிகள் புறஜாதிகள் பாதிகளுக்கு நாளிக்குற மண்டலத்துக்கு அறிவிக்கிற ஜாமம் காக்கிறவர்கள் ஜாமக்காரர்கள் எழும்புவார்கள். அந்த காகல எக்கால துணியை கேட்கிற அவர்கள் எங்கே இருந்து அதை கேட்க தேவனுடைய சித்தம் உண்டுன்னா, சீயோனி கர்த்தர் சீயோனை திரும்பி வர பண்ணும்போது கடைசி நாட்கள்ல நீ வெளிப்படுத்தல் 21 அதிகாரம் 2-3 வசனம் வாசிங்களேன். யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தினின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெருஞ்சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷரிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாய் இருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கடைசி கால இந்த முடிவான காலத்தில் முடிவு வரைந்த நிலைத்திருவன் சொன்னாரே, அந்த முடிவான காலத்தில் வாழுகிறவர்கள் யார்? அந்த மத்தேயு 25:1 பரலோராஜ்ய மனம் சந்திக்க புறப்பட்ட 10 கன்னி சொன்னாரே, அந்த பரலோராஜ்யம் யாருங்க? கர்த்தர்
சீயோனை திரும்பி வர பண்ணும்போது நாம் வாசித்த வேத பகுதியில் வெளிப்படை 21:2 பரிசுத்த இதோ வானத்தில் ஒரு பெரிய சத்தம் உண்டாயிற்று. பரிசுத்த புதிய எருசலேம் நகரம் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். யார் பார்க்கிறது? திவ்யவாசன யோவான். இறங்கி வர கண்டேன். அது எப்படி இறங்கி வருகிறது? மனுஷர் மத்தியிலே அது தங்கி தரித்து தன் புருஷனுக்காக மணவாளனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டி என்ற தகுதியை அடைய அது மனுஷர் மத்தியில் இறங்கி வந்து இந்த மனுஷரால் மீட்கப்பட்ட ஆவிக்குரிய மண்டலத்தில் இருக்கிற பரிசுத்தவான்களாலும் ஆவியானவர்களும் தேவனுடைய ஸ்தலம், தேவனுடைய வாசஸ்தலம் இது, தேவனுடைய வாசஸ்தலம் இது. பரிசுத்த புதிய எருசலேம் நகரம் தேவனிடத்தில், தேவன் எங்க இருக்கிறாரு? சீயோனி சிங்காசனத்தில் இருக்கிறார். ஆக சீயோன் என்று புறப்பட்டு மனுஷர்மத்திலே தேவனுடைய வாசஸ்தலமாக இறங்கி வந்து, எதுக்காக இறங்கி வந்திருக்கு? அது தேவனுடைய வாசஸ்தலமாக அந்த பரிசுத்த புதிய எருசலேம் மணவாட்டி சபையில் உள்ளவர்களை ஆவியானவர் மனுஷர் மத்தியிலே, அநேக சபைகளின் மத்தியிலே இது ஒரு தேவன் தங்கியிருக்க தேவனுடைய வாசஸ்தலமாக அதை வளர்த்து ஆவியானவர் வளர்க்கப்பட்டு அந்த ஆவிக்குரிய சாயலை அவர்களை அடைந்து கொள்ள வளர்த்து வரப்போற மணவாளன் எப்படி வரப்போகிறார்? ஓசியா 6ஆம் அதிகாரம் 1 வாசித்தா அவருடைய 3வது வாசிங்களே. அப்பொழுது நாம் அறிவடைந்து கர்த்தரை அடையும்படி தொடர்ந்து போவோம். அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல ஆயத்தமாய் இருக்கிறது. அப்ப மணவாளன் வரப்போகிற நிலை அருணோதயம் போல் அவர் வரப்போகிறார். அப்ப அருணோதயம் போல் வருகிற மணவாளனை சந்திக்க அருணோதயம் போல இவர்களை ஆவியானவர் வளர்க்கிறார். எங்கே? மனுஷர் மத்தியிலே. இந்த சீயோனில் இருந்து வந்த பரிசுத்த புதிய எருசலேமாகிய நகரமாகிய அந்த பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம் என்ற அந்த வீடு அல்லது அந்த சபை மனுஷர் மத்தியிலே ஆவியானவர் எழுப்பப்பட்டு அதில் உள்ளவர்களுக்கு இந்த நற்காரியங்களான முடிவான ரட்சிப்பின் சுவிசேஷத்தை அடைந்து கொள்ள தகுதி அடைய இந்த 4 சுவிசேஷங்களாகிய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அவர்களுக்கு அறிவித்து அவர்களை கொண்டு அவர்களை ஜாமக்காரர்களான தகுதியை அடைய வைத்து எங்கும் சுற்றி திரிந்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவித்து உன் தேவன் வரப்போகிறார், ராஜாவாக வரப்போகிறார், அவர் பூமியில வந்து ராஜரீகம் அனுப்புகிறார், 1000 வருட அரசாட்சி செய்ய போகிறார். மனுக்குலத்தில் இருந்து மனவாட்டியான நீதிமான்களை கூட்டி சேர்த்து ரகசிய வரையில் அவருடைய கல்யாணம் நடக்க போகுது என்ற சத்தியங்களை எல்லாம் நாவிக்குரிய மண்டலத்துக்கு அறிவித்து புறஜாதிகளில் உள்ள நீதிமான்களுக்கு அறிவித்து அவர்கள் அனைவரையும் வரப்போற மணவாளன் இயேசுவுக்கு ஏற்ற மணவாட்டி அழகாய் தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட ஆவிக்குரிய அழகு. அந்த அழகு எதுங்க? 2 Corinthians 3:18 படி கர்த்தருடைய மகிமையை கண்ணாடி காண்போல கண்டு. முதல் அழகு எது? அருள்நாதரை மாத்திரம் பார்த்து பார்த்து பார்க்கிறதுனால அவனுடைய ஆவிக்குரிய அனுபவம் எப்படிங்க? நேசரை முகமுகமாக காணக்கூடிய அனுபவம். அவர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய ஆவிக்குரிய நேசம் எப்படிப்பட்டதுன்னா உன்னத பாட்டி புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 6-7 வசனம் வாசிங்களேன். நீர் என்னை உமது இருதயத்தின் மேல் முத்திரையை போடவும் உமது புயத்தின் மேல்
போலவும் வைத்துக் கொள்ளும். நேச மரணத்தை போல் வலிது, நேச வைராக்கியம் பாதாளத்தை போல் கொடிதாய் இருக்கிறது. அதன் தளல் அக்கிலி தளலும், அதன் ஜுவாலை கடும் ஜுவாலையுமாய் இருக்கிறது. திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிக்க மாட்டாது, வெள்ளங்களும் அதை தணிக்க மாட்டாது. ஒருவன் தன் வீட்டிலுள்ள ஆஸ்திகளை எல்லாம் நேசத்துக்காக கொடுத்தாலும் அது முற்றிலும் அசட்டை பண்ணப்படும். அந்த மணவாளனுக்கு மணவாட்டிக்கு உரிய ஐக்கியத்தின் அழகு இருப்பாருங்களே, அந்த ஐக்கியத்தின் ஆவிக்குரிய பூர்ண அழகு இருப்பாருங்களே, அந்த அழகு இவர் இருவருக்கு இடையே இருக்கக்கூடிய நேசம் அல்லது அன்பு எப்படிப்பட்டதா? நீர் என்னை, அதான் மணவாட்டி சொல்ற, மணவாளன் பார்த்து, நீர் என்னை உமது இருதயத்தின் முத்திரை போலவும், மணவாளா என் நேசர் இயேசுவே, உங்களுடைய நீதிமானாகிய மணவாட்டியாகிய என்னை உம்முடைய இருதயத்தில் நீர் முத்திரை பதித்துக் கொண்டதை போல் உம்முடைய இருதயத்தில் இந்த மணவாட்டியானவளை முத்திரையிட்டு வைத்துக் கொள்கிறார் நேசர் மணவாளன். அடுத்தாறு போல உமது புயத்தின் மேல் முத்திரை போலவும், இந்த மணவாட்டியானவளை குறித்த மணவாளுடைய நேசம். அப்படி புஜம், ரெண்டு புஜம் இருக்கு, ஆம்ஸ் இருக்கு இல்லையா? அப்படின்னா ஒரு மனிதனுக்கு பண்டைய காலத்தில் வரலாற்றாளர் சொல்வார்கள், ராஜாவுடைய அவர் புஜபல பராக்கிரம ராஜா. அவனுடைய ராஜாவுடைய ரெண்டு புஜம் ஒரு வாளை எடுத்ததுனாக்கா வெற்றி வருவான். அதை போல இந்த மணவாட்டியானவளுடைய மணவாட்டி இடத்திலே மணவாளுடைய நேசம் எப்படிப்பட்டது என்றால், மணவாட்டியானவளை மணவாளன் தன் ரெண்டு புஜமாக, அப்படி தன் பலனாக மணவாட்டி சொல்றா, உமது புயத்தின் மேல் முத்திரை போலவும் வைத்துக் கொள்ளும். மணவாட்டி சொல்ற, ஆண்டவரே என் மணவாளா இயேசுவே, நான் உம்முடைய அழகை அணிந்து கொள்ள என்னை மணவாட்டியாய் என்னை உம்முடைய இருதயத்தில் முத்திரையாக பதித்து ஏற்றுக்கொள்ளும். உமது மணவாட்டியாகிய என்னை குறித்த உடைய நேசம் உம்முடைய ரெண்டு புஜங்களில் முத்திரையாக முத்திரித்துக் கொள்ளும். அப்ப நேசருடைய இருதயத்தின் நினைவுகள், நேசருடைய புஜபல பராக்கிரமம் அத்தனை யாருக்கு இடம் கொடுத்ததா இருக்கு? யாருக்கு முதலிடங்க? மணவாட்டியானவளுக்கு. இதாங்க நேசம். தொடர்ந்து 6 வாசி உணர்பட்டி 8 6 நேசம் மரணத்தை போல் வலிது. இந்த மரணத்துக்கு தப்பினவே உலகத்துல எந்த மனுஷனும் கிடையாது, இயேசு ராஜாவை தவிர. அதுபோல மணவாட்டியானவளுக்கு மரணமே கிடையாது. அதுக்குரிய சத்தியம்லாம் நாம் நாட்களில் தியானம் செய்திருக்கிறோம். மணவாட்டி சொல்றா, என் மணவாளா, என் அன்பு தெய்வமே, உன்னுடைய நேசம் உன்னை விட்டு நீ பிரிக்க முடியாது. எப்படி மரணம் ஒரு மனிதனை விட்டு பிரியாதோ, மரணத்தினால் எந்த மனுஷனும் ஆட்கொள்ளப்படுவானோ, அதுபோல நேசரே, உம்முடைய நேசம், உம்முடைய அன்பு, உம்முடைய அழகு மரணத்தை போல என்னில் பின்னி பிணைந்திருக்கிற உமது மணவாட்டி நான். நேசம் மரணத்தை போல் வலிது. நேச வைராக்கி நான் முடித்து கொண்டிருக்கிற அந்த நேசத்தை சார்ந்த வைராக்கியம் இருக்கே, அந்த வைராக்கியம் பாதாளத்தை போல் கொடிதா இருக்கு. பாதாளம் எப்படிப்பட்ட கொடூரமானதுங்க. பாதாளம் தா என்று தன் வாயை விரித்து கொண்டே இருக்கு. பாருங்க, ஆதாம் முதற்கொண்டு வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு வரைக்கும் பாவம் செய்கிற அத்தனை பேரையும் அந்த பாதாளம் என்ன செய்யுங்க? வாயை திறந்து விழுங்கி கொண்டுதானே. எவன் ஒருவனாவது அந்த பாதாளத்திலிருந்து தப்பிக்க முடியுமா? முடியாது. பாதாளம் எவ்வளவு கொடிதானோ அதுபோல என் நேசரே, மணவாடி சொல்றா, என் நேசரே, உண்மையில் நான் வைத்திருக்கிற நேசம், பாசம், அன்பு, ஆவிக்குரிய ஜீவிதம், அழகு
பாதாளத்தை போல் வலிமையானது, கொடிதானது. அதன் தளல் பாதாளம் தெரிகிற அக்கினி தளல் இருக்கு, அதன் தளல் அக்கினி தளலும் அஜ்வாலை கடும் ஜுவாலியுமாயிருக்கு. பாதாளத்தில் எரிகிற அந்த தளல், தளல்னா ஃப்ளேம் சொல்லுவாங்க, அதாவது நெருப்பு எரியுது பாருங்க. நீங்க வீட்டில் நம்ம தீபத்தை ஏற்றி வச்சோம்னா அந்த எரிகிற தீபத்தினுடைய எண்டில் பார்த்தோம்னா ஃப்ளேம் இருக்கும், சுடர். கரெக்ட், சுடர். அதுங்க நீங்க அந்த தீபத்தில் கையை கீழே வைக்கலாம், அவ்வளோ சூடாக இருக்காது. ஆனால் தீபத்தை நுனியை சுடரில் வச்சிங்க அப்படியே வரல, சுட்டுறோம். அதுபோல பாதாளத்தில் எரிகிற அக்கினி தளல் இருக்கே, இந்த சுடர் இருக்கே, அது ஜுவாலை கடும் ஜுவாலையாக இருக்கிறது. அப்படின்னா பாதாளம் எவ்வளவு கொடிதா இருக்கோ அதை காட்டிலும் அவற்றில் இருந்து வெளிப்படுகிற தளல், ஜுவாலித்திருக்கிற அக்கினியை எல்லாம் மிகவும் கொடிதாயிருப்பது போல என்னுடைய நேசம் மணவாளா உண்மையில் இருக்கிறது. உன்னுடைய நேசத்தை, நான் உன்னுடைய கொண்டிருக்கிற நேசத்தை விட்டு ஒருவனாலும் பிரிக்க முடியாது. இந்த உலகத்திலே தனக்குரிய ஆஸ்தி, வாசியல், பட்டம், பதவி எல்லாவற்றையும் கொடுத்து நேசத்தை அழிக்க முயற்சித்தாலும் ஒன்னினால் உண்மையிடத்தை கொண்டு நேசத்தை அழிக்க முடியாது. எல்லாரும் சுவாசிங்களே, உன்னத பாட்டு 8:7. திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிக்க மாட்டாது, வெள்ளங்களும் அதை தணிக்க மாட்டாது. ஒருவன் தன் வீட்டில் உள்ள ஆஸ்திகளை எல்லாம் நேசத்துக்காக கொடுத்தாலும் அது முற்றிலும் அசட்டை பண்ணப்படும். மணவாளா, நான் உன்னில் கொண்டிருக்கிற என் நேசம், நீர் என்னில் கொண்டிருக்கிற நேசருக்கு இந்த நேசத்தை அழிக்கிறதுக்கு திரளான வெள்ளப்பெருக்கு தண்ணீர், திரளான வெள்ளங்கள் வந்தால், தண்ணீர் வந்தாலும் நம்முடைய நேசத்தை அழிக்க முடியாது. நோவா காலத்தில் எளிமைன அந்த திரளான வெள்ளங்கள் போல திரளான வெள்ளப்பெருக்கு எடுத்தாலும் நம்முடைய நேசத்தை அது தணிக்க மாட்டாது. தணிக்கிறதுனா குளிர்விக்க மாட்டாது. ஒருவன் தன் வீட்டில் உள்ள ஆஸ்திகளை எல்லாம் கொடுத்து நம்முடைய நேசத்தை அழிக்க பார்த்தாலும் அதுதான் வெட்கப்பட்டு போவே தவிர நம்முடைய நேசம் அழியாது. ஒருவன் தன் வீட்டில் உள்ள ஆஸ்திகளை எல்லாம் நம்முடைய நேசத்துக்காக கொடுத்தாலும் அது முற்றிலும் அசட்டை பண்ணப்படும். இந்த உலகம் எனக்கு எதுக்கு? என் நேசமே, நீ உம்முடைய நேசம், உம்முடைய அன்பு, உம்முடைய பரிசுத்தம், ஆவிக்குரிய அழகுதா எனக்கு போதும். இந்த உலகத்தில் உள்ள ஆஸ்தி வாசிய ஒன்று எனக்கு வேண்டாம். இந்த ஆவிக்குரிய சிந்தை தான் ஒரு மனவாட்டியானவளுக்குரிய அழகு. இந்த சத்தத்தை கேட்கிற பரிசுத்த புதிய மனவாட்டி சபையே, ஆவிக்குரிய மண்டலத்தில் உள்ள நீதிமான்களே, நான் என் நேசரை இயேசுவை நேசிக்கிறேன். இயேசு வரப்போகிறார், அவர் என்னை சேர்த்துக் கொள்வார், நான் அவரால் சேர்த்துக் கொள்ளப்படுவேன் சொல்லுகிற சந்தோஷம் அதான் நடக்க போகுது. அதுதான் முடிவான ரட்சிப்புக்குரிய நீதிமான்களுக்கு கிடைக்க போகிற ஒரு பிரதிபலன். ஆனால் அந்த பிரதிபலன் உண்மையிலேயே உனக்கும் எனக்கும் நமக்கும் கிடைக்க வேண்டும் என்றால் உன்னுடைய நேசம், ஒரு நேசரை சார்ந்த நேசம் எத்தன்மை கொண்டது. சில வருஷங்களுக்கு முன்பாக அருமைய ரட்சகரிடத்திலே ஆண்டவரே இந்த பல காரியங்கள் வேண்டுதல் செய்த போது, ஆண்டவரே அடிமை குறித்து, அடிமை உமக்கு செய்கிற ஊழியத்தை குறித்து உம்முடைய இருதயம் என்னப்பா கொண்டிருக்கு, உம்முடைய இருதயம் என்ன நினைக்குதுப்பா கேட்டா அவர் ஒரே வார்த்தை சொன்னாருங்க, என்னுடைய இடது கரத்தில் என்ன இருக்கு கேட்டார். தராசு, நான் சொன்ன துலாக்கோல் இருக்கு. துலாக்கோல்னா தராசு. ஆண்டவரே உம்முடைய இடது கரத்தில் துலாக்கோல் இருக்கு, நீதியின் ஆண்டவரே வலது கரத்தில் இல்ல, யாய் திருப்பி கொடுக்கிற இடது கையில துலாக்கோல் இருக்கு ஆண்டவர் சொன்னேன். அதுதான், அது எப்போ உனக்கு கிடைக்குமா? கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்றைக்கு பதிலே சொல்லலை.
துலாக்கோல் இருக்குன்னு சொல்லி நிப்பாட்டிக்கிட்டாரு. போன வாரத்தில் அடியான் ஜெபித்து கொண்டு வந்த பொழுது, நான் கடந்த வாரம் சாட்சி சொன்னோன்னே எனக்கு சரி ஞாபகம் இல்லை. போன வாரம் அடியான் ஜெபித்து கொண்டு வந்த பொழுது, அருமை அப்பா, சமூகத்தில் ஒரு சத்தம் கேட்குதுங்க. ஏறக்குறைய அதிகாலை 3:15 மணி முதற்கொண்டு காலை 6 மணி வரைக்குங்க. அப்போ அருமையர் சேர்ந்த வேதாந்தத்தில் உள்ள தீர்க்கதரிசி பரிசுத்தவான் இருக்காங்களே, ஒவ்வொரு சொல்றார். அவர் சொன்ன வார்த்தை, மல்கியா தீர்க்கதரிசிக்கு எவ்வளவு மார்க்கு, எசையா தீர்க்கதரிசிக்கு எவ்வளவு மார்க்கு, மீகா தீர்க்கதரிசி ஒன் பை ஒன்னா சொல்லிட்டு அதற்கு அவர்கள் ஆண்டவருக்கு செய்த ஊழியத்துக்கு உரிய மதிப்பெண் போட்டு வச்சிருக்கிறார். கடைசியில் ஆண்டவரே அடிமைக்கு எவ்வளவு மார்க் போட்டிருக்கேன் ஆண்டவரை என்று கேட்ட பொழுது, நீங்க ஜாமனி கேட்டு பாருங்க, அடிமை சொல்லுகிறது உண்மையா, இது உண்மையுள்ள சாட்சியா, அது பொய்யான சாட்சி என்பதை அப்போ அவங்க கேட்டு பாருங்க. அப்படியாவது உங்கள் நேசரோடு உங்களுடைய பாசம் பெருகட்டும். ஆண்டவர் சொன்னாரு, நீ இப்பத்தானே என் வேலை செஞ்சிட்டு இருக்கிற, முடிவில் தானே டோட்டல் மார்க் ஒன்று போட முடியும். அந்த பரிசுத்தவான்கள் எல்லாரும் அவங்க கொடுத்த வேலையை செய்து முடிச்சுட்டாங்க. முடிச்சுட்டு இலைப்பாரி கொண்டு இருக்கிறாங்க. அவங்களும் மார்க் போட்டாச்சு. அவங்களுக்குரிய புஸ்தகத்தில் அவங்களுக்கு ஞாபக புஸ்தகம், கிருமின் காலத்தில் வாழ்ந்த நமக்கு ஜீவ புஸ்தகம். இன்னும் கடைசி கால முடிவான ரட்சிப்புக்கு உரிய மனமாற்றியான பரிசுத்தவான்களான நீதிமான்களுக்கு ஆட்டுக்குட்டியான ஒரு ஜீவ புஸ்தகம். இந்த மனமாற்றியான ஒரு செப்பரேட் புக் வச்சிருக்கிறார். அவர் எப்படி அடிக்கப்பட்டு அவர் ஜெயத்தை பெற்றாரோ அதற்கென்றதான தனி புஸ்தகம் ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புஸ்தகம் என்று. அதே போல அவர் நாமத்துக்காக அவருடைய மனமாட்டியாய் வாழ்ந்து நேசருக்குள் ஒன்றரை கலந்து பின்னி பிணைந்து கொண்ட ஒன்றினாலும் அவருடைய நேசத்தை விட்டு நம்மை பிரிக்க முடியாத வாழ்க்கை வாழுகிற நம் மனவாட்டியான நீதிமான்கள் இருக்கிறாங்களே, அவர்களுக்கென்று தனி புஸ்தகம். நாம் வெளிப்படை 21ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் வாசிங்க. தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதும் ஆகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, இந்த மனவாட்டியானவளுக்கு நேசர் நிமித்தமாய் கண்ணீர், துக்கம், துயரம், உளையான சேற்றில் உழன்று தவித்த வாழ்க்கை, கண்ணீரின் பள்ளத்தாக்கான வாழ்க்கையில் கண்ணீர் விட்டு கதறின வாழ்க்கை நிமித்தமாய் இந்த மனவாட்டியான நீதிமான்களுக்கு தேவன் தனி புஸ்தகம் வைத்திருக்கிறார். அவருக்குரிய புஸ்தகத்திலே அவருடைய மனவாட்டியானவர்கள் எழுதப்பட ஆட்டுக்குட்டியான ஜீவ புஸ்தக பேர் எழுதப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்டேன் போன வாரம், அப்படின்னா ஆண்டவரே இன்றைக்கு அடிமையவங்க செய்கிற ஊழியத்தின் நிலை என்ன? நீ மொத்தமாக சொல்லுவீங்க, ஊழியம் முடிஞ்சபடி சொல்லுவீங்கன்னா அப்போ அடியான் உமக்குள் நித்திரை அடையுதோ அல்ல மாறுவோமோ அப்போ தான் மார்க் சொல்லுவீங்களா? இல்லை, மொத்த மார்க் நீ கேட்டீங்க, மொத்த மார்க் அன்றி சொல்லுவேன். இப்போ அனுதினமும் எனக்கான சமாதானத்தை உண்டாக்கும், எனக்கும் பிரஜாதிகளுக்கும் எனக்கும் பாவிகளுக்கும் இடையே சமாதானத்தை உண்டாக்கி அவர்களை நீதிமான்களாக மாற்றும் இந்த நற்காரியங்களை அறிவிக்கிற சுவிசேஷத்தை அனுதினமும் நீ அறிவிக்கிற நிமித்தமாய் அனுதினம் உனக்கு அதுக்குரிய மதிப்பெண்கள் போடப்பட்டு கொண்டே இருக்கு. உனக்கு மட்டுமல்ல, இந்த முடிவான ரட்சிப்புக்கு உரிய சமாதானத்தை நற்சுவிசேஷம் அந்த அச்செய்தியை அறிவிக்கிற ஒவ்வொருவருக்கும் அன்றண்டு எனக்கு செய்கிற ஊழியத்துக்குரிய மதிப்பெண் மார்க் அன்றன்னைக்கே போட்டுறேன். டோட்டல்ல அவங்க என் வேலையை நான் கொடுத்த வேலையை செய்து முடிச்சுட்டாங்களா டோட்டல் மதிப்பெண். அப்ப ஜீரோலாம் இருக்குமா? ஆண்டவர் இருக்கும் இருக்கும்ன்றார், ஜீரோ காமிக்கிறார்.
சத்தத்தை கேட்கிற அருமையான கர்த்தரை ஆவிக்குற மண்டலமே மணவாடி சபையே, உன் நேசர் வரப்போகிறார். அந்த நேசரோடு நீ ஒன்றரை கலந்து கொள்ள வேண்டும் என்றால் உணவு பாட்டு 8ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிக்க முடியாது, வெள்ளங்களும் அதை தணிக்க முடியாது. உன்னுடைய ஆசிவாசிகள் எல்லாவற்றையும் நிக்க ரொம்ப பேர் சர்ச்சை கட்டி கொடுப்பாங்க, காணிக்கை ஊழியர்களுக்கு தாங்க, மிஷினுக்கு தாங்கன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் உண்மைதாங்க. அதெல்லாம் அதுக்குரிய பிரதிபலனை பூமியில் ஆண்டவனை கொடுத்துருவாரு. இந்த பூமியில உன்னை குபேரன் ஆக்கிடுவாரு, உன்னுடைய சந்ததிகளை ஆசீர்வதிச்சிருவாரு. அங்க உன் நேசரோடு நீ சேர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் நீ அவருடைய சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதிக்காக வாசற் கதவுகளை திறவுங்கள். அவர்களுக்கு தான் அலங்கார வாசல் திறக்கப்படும். ஆண்டவரே, நான் அவளுக்கு காணிக்க கொடுத்தேனே ஆண்டவரே, எனக்கு உடைய செய்தியா, ஏன் சத்தியத்தை அறிவித்தியா, என்னுடைய அன்புக்கு ஒப்பான இணையான அன்பு நீ பாசம் கொண்டே. அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு பாருங்களேன், 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிப்போமே. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் உண்டு. அன்பு எனக்கு இராவிட்டால் நீ உன்னுடைய எல்லாவற்றையும் ஆசீர்வாதம் அன்னதானம் கொடுத்தாலும், எனக்காக உனக்கு உண்டான எல்லாத்தையும் சுட்டரிக்க கொடுத்தாலும், என்னையோ என்னில் இருக்கிற உன்னுடைய அன்பு இருக்கு, என்னோடு இசைந்த வாழ்க்கை வாழ்கிற அந்த அன்பு இருக்கு, அந்த ஐக்கியம் இருக்கு, அது உனக்கு இல்லாவிட்டா ஒண்ணு கிடையாது. உனக்கு உண்டான எல்லாவற்றையும் எனக்கு காணிக்க கொடுக்கலாம், என் நாமத்துக்காக நீ எல்லாவற்றையும் நீ கொடுக்கலாம். ஆனால் என்னை சார்ந்த பரிசுத்தம், நேசம், அன்பு, ஐக்கியம், என் அழகு இவைகளிடத்தில் இல்லாவிட்டால் நீ தியாகம் என போட்ட காணிக்கலாம் ஒன்று கிடையாது. அதைத்தான் இங்கே ஆவியானவர் சொல்லுகிறார், ஒருவன் தன் வீட்டில் உள்ள ஆசைகளை எல்லாம் நேசத்துக்காக கொடுத்தாலும், இயேசுக்காக கொடுத்தாலும், அது முற்றிலும் அசட்டை பண்ணப்படும். ஆண்டவர் கண்டுக்க மாட்டாரு. நீ உலகத்துக்குரியதெல்லாம் எனக்கு கொடுக்கிற சரிதான், ஆனா என்னிடத்தில் நீ ஒன்றரை கலந்து கொண்ட, என்னோடு உறவாடுகிற, என் சத்தியத்தை கட்டளை கற்பனை கை கொண்டு வாழ்கிற, எரிந்து முடிவது பிரகாசிக்கிற வாழ்க்கை நீ அற்பமா என்னே மற்ற எல்லாவற்றையும் இன்னும் நீங்க இந்த ரோமர்கள் நிருபத்தில் 8ஆம் அதிகாரம் 36 முதல் 39 முடிய வாசிங்களேன். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. இந்த உலகத்துக்குரிய யாவற்றையும் கொடுத்தாலும் நம்முடைய அன்பு அவை எல்லாவற்றிலும் நேசரில் வெளிப்படுத்தும், நேசருக்காக ஒப்பு கொடுத்து கொண்ட வாழ்க்கை அவை எல்லாவற்றையும் ஜெயிக்கிறதான அன்பாய் இருக்கணும். அவை எல்லாவற்றையும் ஜெயிக்கிற ஆவிக்குரிய உன்னத மாணவரை தரித்து கொண்ட அழகா இருக்கணும். ஆவிக்குரிய உள்ளான பூர்ண அழகுள்ளவள். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நான் வேதத்திலே எசேக்கியேல் தீர்க்கதரிசி புத்தகத்தை வாசித்திருக்கிறோம். எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்களேன். இவ்விதமாய் பொன்னினாலும் வெள்ளியினாலும் நீ அலங்கரிக்கப்பட்டாய். உன் உடுப்பு மெல்லிய புடவையும் பட்டும் சித்திர தையலாடையுமாய் இருந்தது. மெல்லிய மாவையும் தேனையும் நெய்யையும் சாப்பிட்டாய். நீ மிகவும் அழகுள்ளவளாகி ராஜ்யத்தை சுதந்தரிக்கும் ஸ்லாக்கியத்தையும் பெற்றாய். நீ மிகவும் அழகுள்ளவளாகி சீயோனாகிய தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்கும் அழகை பெற்றாய். ராஜ்யத்தை சுதந்தரிக்கும் அழகை பெற்றாய்.
நீ சங்கீதம் 25ஆம் சங்கீதம் 13ஆவது வாசிங்களேன். அவன் ஆத்துமா நன்மையில் நன்மையில் தங்கும், அவன் சந்ததி பூமியை சுதந்தரித்துக் கொள்ளும். சங்கீதம் 45, நான் சொன்ன சரியா? சங்கீதம் 45 சங்கீதம் 13. ராஜகுமாரத்தை உள்ளாக பூரண மகிமையுள்ளவள், அவள் உடை பொச்சரிகையாய் இருக்கிறது. 15 வாசிங்க. சித்திர தையலாடை தரித்தவளாய் ராஜாவிடத்தில் அழைத்து கொண்டு வரப்படுவாள். அவள் பின்னாலே செல்லும் அவளுடைய தோழிகளாகிய கன்னிகைகள் உம்மிடத்தில் கூட்டிக் கொண்டு வரப்படுவார்கள். அவர்கள் மகிழ்ச்சியோடும் களிப்போடும் வந்து ராஜா அரமனைக்குள் ராஜகுமாரத்தி உள்ளாக பூர்ண மகிமை உள்ளவள். அவ எப்படிப்பட்டவங்க? ஒரு ஆளுகள்ல. இன்னைக்கு இந்த ஆவிக்குரிய மண்டலம் புற அலங்காரத்தை முன்னிலைப்படுத்துகிற ஜீவிதம் செய்கிற சபைகளாய் தேவஜனங்களாய் இருக்கிறார்கள். ஆனால் மணவாளனை சந்திக்க ஆயத்தப்படுகிற அந்த நீதிமான்களுடைய ஐக்கியம் என்ற மனவாட்டியானவர்கள், மனவாட்டி சபையினர் புற அலங்கரிப்பை வெறுக்கணும். புற அலங்கரிப்பை வெறுத்து உள்ளான புற அலங்கரிப்பை உடைய நிலை வரும் பொழுது அவர்கள் ராஜகுமாரத்தியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு ராஜாவின் அரண்மனையில் பிரவேசிக்க அப்படின்னா ரகசிய வரியில ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணத்தை பங்கு பெற்று அவருடைய ராஜ அரண்மனையாய் சீயோனி சிங்காசனத்தில் உட்காரும் சிலாக்கியத்தை இவள் பெறுவாள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படி என்றால் நாம் சமய கலந்திருச்சு, நாம் நேசரிடத்தில் கொண்டிருக்கும் பரிசுத்தத்தை சார்ந்த அன்பு, அவருக்காக ஜீவபலியாக ஒப்புவித்துக் கொண்ட ஜீவிதம், நம்மை சிருஷ்டித்தருடைய சாயலுக்கு ஒப்பான பூர்ண அறிவை அடைந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு புதிதாக்கப்பட்ட மனுஷனை தரித்துக் கொண்ட ஜீவிதம், மெய்யான நீதியிலும் பசுத்தத்திலும் நம்மை சிருஷ்டித்தருடைய சாயலை அணிந்து கொண்ட ஜீவிதம், சாத்தானை அவர் ஜெயித்த மனவாள் ஜெயித்தபடியால் அவர் மனமாட்சியானவர்களும் சாத்தானை அசுத்த ஆவியின் கூட்டத்தை உருவாக்கப்பட்ட 6 விதமான பாவத்தை 62 பாவத்தை ஜெயித்தவர்களாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெயம் கொடுக்கிற பிதாவே ஸ்தோத்திரிக்கிறேன் சொல்லுகிற தேவ ஜனங்கள் அவர்கள் தான் வேதத்திலே ஜெயதொனியோடு பாடல் பாடுகிற கூட்டங்க. கிருபையின் காலத்தில் பழைய ஏற்பாட்டிலே யாத்ரா 15ஆம் அதிகாரத்திலே சிவந்த சமுத்திரத்தை 2ஆய் பிளந்து சிறுவலர்களை வெட்டாந்தல் நடுவது போல அவர் நடப்பித்து சென்றாரே, அது நிமித்தமாய் மோசே, ஆரோன், மிரியாம் சிறுவர்கள் எல்லாரும் ஆடி பாடி ஜெய கீதங்கள் பாடினார்கள். யாத்ரா 15ஆம் அதிகாரத்திலே தொடர்ந்து கிருபையின் காலத்திலே அருமைய இரட்சகர் மரியாள் வயிற்றிலே தங்கி தரித்து உன்னில் பிறப்பது பரிசுத்தம் உள்ளது ஆகியாவது தேவகுமார் என்னப்படும் சொல்லி தேவதூர்களாரும் ஆரவாரம் செய்து அறிவித்தார்களே. எலிசபெத்தை மரியாள் சென்று சந்திக்க சென்ற பொழுது மரியாளின் வாழ்த்துதலை கேட்ட எலிசபெத்தின் வயிற்றில் இருக்கிற யோவான் பரிசுத்தாவில் நிரம்பி துள்ளி குதித்து அப்பொழுது எலிசபெத் பாட்டு பாடினாளே, சிறியர்களுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்ட பாட்டு பாடினார்களே. நீ புதிய பாட்டில் வாங்க. வெளிப்படுத்த 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே சீயோன் மலையிலே ஆட்டுக்குட்டியானவருடைய பாடலையும் பிதாவுடைய நாமம் தங்கள் நெற்றில் எழுதப்பட்டவருடைய நாமத்தை குறித்து அங்கே
வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களிலே பாடுகிற பாடலை நாம் கேட்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 15ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களிலே ஜெயம் பெற்றவர்கள் மோசையின் பாட்டையும் ஆட்டுக்குட்டியானுடைய பாடலை பாடினார்கள் என்று வெளிப்படுத்தல் 15ஆம் அதிகாரம் 2-3 வசனம் வாசிங்க தயவு செய்து. அன்றியும் அக்கினி கலந்த கண்ணாடி கடல் போன்ற ஒரு கடலையும் மிருகத்திற்கும் அதன் சொரூபத்திற்கும் அதன் முத்திரைக்கும் அதன் நாமத்தின் இலக்கத்திற்கும் உள்ளாகாமல் ஜெயங்கொண்டவர்கள் தேவ சுரமண்டலங்களை பிடித்துக் கொண்ட அந்த கண்ணாடி கடல் அருகே நிற்கிறதையும் கண்டேன். அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரனாகிய மோசையின் பாட்டையும் ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டையும் பாடினார்கள். வெளிப்பட 14 புது பாட்டை பாடினார்கள். வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்தினாலே நீர்களை மீட்டீர், ஆகையினால் நாங்கள் பூமியில் 1000 வருஷம் அரசாளுவோம் என்ற புதிய பாட்டை பாடினார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 9-10 வசனம் வாசிக்கல. அவர் தேவரே புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்ட சகல கோத்திரங்களிலும் பாசைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கு என்று உம்முடைய ரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கினீர். நாங்கள் பூமியில அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். பழைய ஏற்பாட்டில இதெல்லாம் ஜெயம் பெறுகிற மனவாட்டியாய் நீதிமான்களை கொண்டு பழைய ஏற்பாட்டிலும் எசையா தீர்க்கதரிசி புத்தகம் 27ஆம் அதிகாரம் 1-2 வசனம் வாசிங்களே. எசையா 27:1-2 வசனங்கள். அக்காலத்திலே கர்த்தர் லிவியாதான் என்னும் நீண்ட பாம்பை லிவியாதான் என்னும் கோணலான சர்ப்பத்தையே கடிதும் பெரிதும் பலத்ததுமான தமது பட்டயத்தால் தண்டிப்பார். சமுத்திரத்தில் இருக்கிற வலுசர்ப்பத்தை கொண்டு போடுவார். சமுத்திரத்தில் இருக்கிற எங்க வெளிப்படுது 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல சமுத்திரத்தில் 7 தலை 10 கொம்புடைய மிருகம் ஏறிவரை கண்டேன்னு சொல்றாரு திவ்ய வாசகன். அந்த சமுத்திர ஏறி மிருகத்தை கொண்டவர்கள் புது பாட்டை பாடுகிறவர்களாக இருக்கிறார்கள். 2வது வாசிங்க. அக்காலத்திலே நல்ல திராட்சரசத்தை அவனை கொண்டு போட்ட அக்காலத்திலே நல்ல திராட்சரசத்தை தரும் திராட்சை தோட்டம் உண்டாயிருக்கும், அதை குறித்து பாடுங்கள். நல்ல திராட்சரசத்தை நல்ல திராட்சை தோட்டம் உண்டாயிருக்கு, அதை குறித்து பாடு. யார்? மனவாட்டி தோட்டம். எசையா 26ஆம் அதிகாரம் 1-2 வசனம் வாசிங்களேன். அக்காலத்திலே யூதா தேசத்தில் பாடப்படும் பாட்டாவது பெலனான நகரம் நமக்கு உண்டு, ரட்சிப்பையே அதற்கும் மதிலும் அரணுமாக மதிலும் அரணுமாக இருக்கக்கூடிய பலத்த நகரம் நமக்கு உண்டு. அதான் பரிசுத்த புதிய எருசலேமாகிய நகரம் மனவாட்டி. அதுக்கு ரட்சிப்பு தான். உள்ளே இருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பு மதிலும் அரணுமாக இருக்கு. அதனுடைய கோட்டச்சுவரும் அவனுடைய அந்த சபையின் சுவர்களும் ரட்சிப்பு தான் மதிலும் அரணமாயிருக்கு. முழுமையும் ரட்சிப்பு. கோட்டச்சுவரான சரி, சூழலான சரி, உள்ளே இருக்கிற தேவஜனங்கள் பரிசுத்தமான ஊழியர்களான சரி, ரட்சிப்பு தான் மதிலும் அரணும் கோட்டை. வெளிப்படுத்த 19ஆம் அதிகாரம் 1 முதல் வாசிங்க. இவைகளுக்கு பின்பு பரலோகத்தில் திரளான ஜனக்கூட்டம் விடுகிற ஆரவாரத்தை கேட்டேன். அவர்கள் அல்லேலூயா, ரட்சணியமும் மகிமையும் கனமும் வல்லமையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியது. அருமையான கர்த்தர். தொடர்ந்து நீங்க வெளி 19 வாசித்தா ஜெயம் அல்லேலூயா என்று ஆரவாரம் செய்கிறார்கள். அல்லேலூயா என்றால் அது சீயோனிலே இடுகிற முழக்கம். சீயோனிலே யார் இருக்கிற? பாவம் செய்யாதவர்கள், நித்யானந்தபதியின் சமூகத்தை தரிசித்துக் கொண்டே இருக்கிற ஜெயம் பெற்ற கூட்டம். இந்த வேதாகமம் முழுவதிலும் இருந்து வெற்றி பெற்றவர்கள் சீயோனிலே அல்லேலூயா என்று ஆரவாரம் செய்கிற கூட்டம். இப்ப வெளிப்படுத்த 19ஆம் அதிகாரத்திலே இந்த கடைசி நாட்கள் வெளிப்படும் ராஜ்யத்தின் சுவிசேஷம் மூலமாய் அந்த முடிவான ரட்சிப்பை
அணிந்து கொண்ட மனவாட்டியானவளால் பாடப்படுகிற பாடல்தான் அல்லேலூயா. அல்லேலூயா என்றால் அதனுடைய எபிரேய பாஷையிலே எங்கள் தேவன் வெற்றி சிறந்தார், எங்கள் தேவன் வெற்றி சிறந்தார். நீங்க வெளிப்பட 19ஆம் அதிகாரம் வாசித்தா தேவனைத்தான் புரிந்து பாருங்க. தயவு வாசியம் தொடர்ந்து. இவைகளுக்கு பின்பு பரலோகத்தில் திரளான ஜனக்கூட்டம் இடுகிற ஆரவாரத்தை கேட்டேன். அவர்கள் அல்லேலூயா, ரட்சணியமும் மகிமையும் கனமும் வல்லமையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியது, நம்முடைய தேவன கர்த்தருக்கே உரியது, அவர்தான் உங்களுக்கு ஜெயத்தை கொடுத்தார். அப்போ அல்லேலூயா என்று சொல்வது யார் தான் சொல்லணுங்க? கர்த்தரால் ஜெயத்தை பெற்றுக்கொண்டு இருக்காங்களே அவங்க தான் அல்லேலூயா என்ற வார்த்தையை சொல்லணுங்க. ஆனா நீ பார்த்தீங்கன்னா குடிகாரன் கூட சபைக்கு வந்த உடனே பைபிளை பக்கத்தில் வச்சுக்கிட்டு அல்லேலூயா எங்க ஒரு அல்லேலூயா சொல்லுன்னு சொல்றேன். அல்லேலூயா என்றால் எங்கள் தேவன் வெற்றி சிறந்தார் என்பது பொருள், அர்த்தம். தேவனால் யாரெல்லாம் அவருடைய சத்தியத்தினாலே நாமத்தினாலே ஜெயத்தை பெற்றவர்களாவோ அவர்கள் தான் அல்லேலூயா என்று தேவன் எனக்கு சொல்லணும். அது எப்பத்தான் சொல்ல முடியுங்க? சாத்தானை ஜெயித்தவர்கள் தானே. இப்ப என்ன ஜெயிக்கவே இல்லையே, அப்புறம் எப்படி நீங்க அல்லேலூயான்னு சொல்ல முடியும்? ஆவிக்குரிய மண்டலமே, மனவாடி சபையே, ஆகினால் வேதாகமம் முழுவதிலும் இந்த மனவாட்டியானவளை கொண்டு அவருடைய நாம் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 25 28 வசனம் முடிய வாசித்திருக்கிறோம். நம்மில் ஒருவருக்கு உண்டாக்குமாக தேவ சாயல், தேவரூபம், தேவனுடைய ஜீவன், அதே சாயலை மறுபடியும் மனுக்குலத்தில் மீட்கப்பட்ட புறஜாதிகளிலிருந்து மீட்கப்பட்ட வேசித்தனமான இருமனம் கொண்ட பாவத்தில் மூழ்கி திளைத்து மீட்கப்பட்ட புறஜாதி மீட்கப்பட்ட பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம் என்ற மனவாட்டியானவளுக்கு அவருடைய சாயல் ரூபம் ஜீவனை கொடுத்து ஜீவாத்மாவாக்குகிறார். இந்த சத்தத்தை கேட்கிற அறிவான கர்த்தருடைய பிள்ளையே, ஆதியாகமம் 2:7 அவருடைய சாயல் அணிந்து கொண்ட ஆதாம் அவனுக்கு என்ன பேர் சூட்டினார்? அவருடைய ஆன்மா எப்படிப்பட்ட ஆத்மா சொன்னாரு? ஜீவாத்மா. ஆதியாகமம் 2:7 படி அவருடைய ஆவி அவனுக்குள் ஊதி அவனை தேவசாய தேவரூபம் தேவ மகிமைக்குள்ளானவனாய் அவன் உருவாக்கப்பட்ட பொழுது அவனுடைய ஆத்மா அழியாத என்றென்றைக்கும் ஜீவிக்கிற ஆத்மாவானபடினாலே அவனுடைய ஆத்மாவை பற்றி கொடுத்த சாட்சி இவன் ஜீவாத்மாவானான் சொல்லுகிறான். அதே போல 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே உங்களுடைய விசுவாசத்தின் மகனாகிய ஆத்தும ரட்சிப்பை பெற்றீர்களே. மீட்கப்பட்ட மனவாட்டியானவருடைய ஆத்துமா ரட்சிக்கப்படும். ஆத்துமா ரட்சிக்கப்பட்டது நிமித்தமாய் இந்த சரீரம் கனம் பண்ணப்படுகிறது. ஆவியானவர் நம்மை அபிஷேகத்தபடினாலே ஆவியின் மூலமாய் ஆத்துமா என்றென்றைக்கும் நேசரோடு வாழக்கூடிய சிலாக்கியத்தை பெற்ற ஜீவ ஆத்மாவானபடியினாலே அவர்கள் எப்போது தேவனை அல்லேலூயா என்று ஆரவாரம் செய்கிற ராஜரி ஆசாரி கூட்டமானவர்களாய் தகுதிப்படுகிறார்கள். ஆரம்பத்திலே ஏதேன் தோட்டத்தில் ஜீவாத்மாவை உண்டாக்கினார், ஆனால் மனிதன் அதை இழந்தான். மறுபடியும் அதே ஜீவாத்மாவானவர்களாய் புறஜாதி மீட்கப்பட்ட மனவாட்டியானவர்களை ஆயத்தப்படுத்துகிறார். அந்த ஜீவாத்மாவானவர்களே இது முதற்கொண்டு எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்ப வசனத்தை என்றென்றைக்கு தேவனோடு வாழ சிலாக்கியம் பெற்ற மனவாட்டியான தகுதி அடைகிறார்கள். சத்தத்தை கேட்கிற ஆவிக்குரிய மண்டலமே, ஒரு மனமனையே வரப்போகிறார். அவரோடு நீ சேர்ந்து கொள்ள வேண்டும் என்றால், சேர்த்து கொள்ளப்பட வேண்டும் என்றால், நம் மாம்சத்தின்படியான வாழ்க்கை உனக்கு ஒன்றும் உதவாது. உன் ஆத்துமா வாழ வேண்டும் என்றால் ஆத்தும ரட்சிப்பு அடைய வேண்டும். ஆத்தும ரட்சிப்பு அடைய வேண்டும் என்றால் மாம்சம் கிரியலும் சாக வேண்டும். மாம்ச சிந்தை மரணம். மாம்சத்தின்படி வாழ்ந்தால் உனக்கு மரணத்தை தான் கொடுக்கும். ஆவின் சிந்தை உனக்கு ஆத்தும ஜீவனை கொடுக்கும். அந்த சத்தியத்தை ஜாமக்காரர்களாக இருந்து
ராஜ்யத்து சுவிசேஷத்தை எங்கும் சுற்றி திரிந்து அறிவிக்கிற ஜாமக்காரர்களாய் எக்கால ஊதுகிறவர்களாய் தேவன் சீயோனிலிருந்து அனுப்பப்பட்ட அந்த மனவாட்டியான சபையில் உள்ளவர்களை பயன்படுத்த அழைக்கிறார். அர்ப்பணிப்போமா? ஜெயம் பெறுவோமா? மனவனால் சேர்த்துக் கொள்ளப்படுவோமா? அதுக்குரிய ஆயத்தத்தை அடைந்து வாடுமானாலும் கூவி அழைத்து நித்தியமாய் நெசுவாழ கர்த்தர் இறக்கம் செய்வாராக. தேவன் தாமே தம்முடைய வார்த்தை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அப்படியே நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.